மீன ராசி. மீன ராசிக்கான ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 4ஆம் இடத்துல இருக்கும் போது ஜாதகர் பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த எண்ணம் இல்லை தாய் சார்ந்த எண்ணம் இவருக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதாவது என்னன்னாக்கா ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகர் வீட்டை தேடி வேலை வாய்ப்புகள் என்பது வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னன்னாக்கா இந்த காலத்தில் ஃபைனான்ஷியல் பார்ட்னர் கிடைக்கலாமா, இல்லை ஏதாவது நமக்கு தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் அந்த மாதிரி யாராவது எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அது அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு புதிய விஷயங்களை செய்வதற்கான, குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஆன்லைன் இந்த யூடியூப் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கு மனம் அதிகமான உந்துதல் தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நோய்க்காக ஒரு விரயம் என்பது இருக்கும். ஒரு சிறிய செலவு என்பது கடனுக்காகவோ இல்லை நோய்க்காகவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப ஒரு சாதகமான தன்மையில் இருக்கும். ஆனால் ஜாதகர் தான் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தில், ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால ஜாதகர் அதோடைய தன்மைகளை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் ஒரு குழப்பம், இனம் புரியாத இதை அனுபவிக்கிறதா வேணாமா அப்படின்ற ஒரு இரட்டைத்தன்மை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு இரட்டைத்தன்மை என்பது அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். அதே போல் என்னென்னாக்கா வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு கம்பெனிகளிலிருந்து நிறைய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு ஆர்டர், புதிய தொழில் வாய்ப்புகள், அந்த மாதிரியான விஷயம். அதே போல் வெளிநாடு போகிறதுக்கான பயணங்கள், திடீர் பயணங்கள் உடனடியாக ஏற்படும். அதே போல் என்னென்னா இந்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆகஸ்ட் கடைசி மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 6லேருந்து 7 செஞ்சுருக்கிறார். அப்போது செவ்வாயோட பார்வைப்பட்டதுனா என்னென்னாக்கா சூழ்நிலைகள் எல்லாமே இவ்வளோ நாள் ஒரு மந்தமாக போயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே திடீர்னு ஒரு வேகம் எடுத்து தொழில் சார்ந்த ஒரு முனைப்பை ஏற்படுத்தி கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். திருமணத்துக்காக இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் இல்லைன்னா ஆவணி மாதம் இல்லாத அடுத்த மாதத்துக்கான திருமணம் வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ இன்னும் 2-3 மாதம் கழித்து தான் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இல்லைன்னா திருமணத்துக்கு இருந்த விஷயங்கள் ஏதாவதுக்கா காசு வரல, இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தடை இருக்கும், இல்லை எதிர்பார்த்த அந்த வருமானம் கிடைக்கல, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், இல்லை பேச்சில் ஏதாவது ஒரு சொன்ன வாக்கை காப்பாற்றலை, அந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த டைமில் உங்களுடைய நிலவரத்தை, உண்மைத்தன்மை நீங்கள் விவரிச்சுட்டாகவே அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் அமையும் சொல்லலாம். அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக வீட்டுக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் மருத்துவ விரயங்கள் இருக்குது. குறிப்பாக அம்மாவோட கை சார்ந்த விஷயத்தில், இல்லை அம்மா இருக்காங்கன்னா அம்மாவோட கை, தோள்பட்டை, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு மருத்துவ விரயங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் போல் எதிர்பார்க்காத நிறைய பொருளாதார வரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் என்னக்கா முயற்சினால் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பொதுவாக மீனராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா பேச்சில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கும். ஏன்னா இவங்க கூட பேச்சே இப்போ ஒரு பிரச்சனையாவதற்கான வாய்ப்பு இல்லை, பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. ஸோ அதிகமாக பேசும்போது அந்த பேச்சே இவங்களுக்கு எதிரியாக மாறி இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஒரு குருவுக்கு உண்டான ஒரு பிரச்சனை ஏற்படும். குருவோட உள்ள சுமூக உறவு என்பது இந்த காலத்தில் என்னக்கா
இந்த குரு சிஷ்யன் அந்த உறவு என்பது பாதிக்கப்படும். ஆனால் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் 2 பேருக்கும் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வதே அந்த பிரச்சனையை பெரிதாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் குலதெய்வத்துக்காக நிறைய பயணம் செய்வது, இல்லை குலதெய்வத்துக்காக போய் விரயம் செய்வது, குலதெய்வத்துக்காக எடுத்த முயற்சிகளில் அந்த திருப்பணிகளில் ஈடுபட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நிறைய மீனராசிக்காரர்கள் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கேது பகவான் 6ல் சஞ்சரிக்கிறதுனால நோயோட தாக்கம் இல்லை, ஏதோ ஒரு நோய் பற்றின ஒரு இனம் புரியாத ஒரு ஆழமான ஒரு பய உணர்வு என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த சிறுநீரக தொற்று இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறுநீரகம் இல்லை அந்த யூரினரி போகிற அந்த விஷயம், அதில் வந்து ஏதாவது ஒரு சிறிய பாதிப்புகள் வந்து இந்த காலத்தில் அந்த யூரினரி போகிற ட்ராக்கில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இல்லை அதில் போகிற அடைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். அதுக்கு முறையாக நீங்கள் வந்து மருத்துவரை பார்த்து சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கும். இல்லை அந்த நோயோட தன்மையை அதிகரிக்காமல் அதை ஆரம்பத்தில் கண்டறியும் போது அதனால் இன் ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய இந்த காலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கிறது, அந்த மாதிரியான நிறைய எதிர்பார்த்த அந்த கல்வி என்பது கிடைக்கும். சில பேருக்கு என்னென்னாக்கா தாமதமாகி கிடைக்கும். ஏன்னா இவங்க அவசரப்பட்டு ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் வேணாம் நான் இதே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை இல்லை அந்த கோர்ஸை மாற்றி சேருவதற்கான நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பமான விஷயங்கள் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் என்னென்னாக்கா ஒரு கோர்ஸை தேர்வு செய்யும் போது பொறுமையாக நிதானமாக தேர்வு செஞ்சுட்டு செய்யுங்க. ஏன்னா அந்த குழப்பம் என்பது சேர்ந்ததுக்கு அப்புறமா திருப்பி இந்த கோர்ஸ் வேணாம் வேறு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கோர்ஸ் மாறக்கூடிய இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கோர்ஸு அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவதில் கொஞ்சம் சரியாக செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி கிடையாது சூழ்நிலைகள் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனாலும் நீங்கள் அதையே நீங்கள் குழப்பி சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய மீனராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா படிப்புக்காக எஜுகேஷன் லோனு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழல்களும் இருக்குது. கடன் வாங்கி படிக்கக்கூடிய எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லோன் என்பது உடனடியாக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மீனராசிக்காரர் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆடி மாதத்தை இன்னும் நீங்கள் சிறப்பாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அம்மனுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த தீச்சட்டி எடுப்பது, ஸோ அந்த மாதிரி தீமிதி திருவிழாலாம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த பக்தர்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்கிறது, இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு நீர் மோர் வாங்கி கொடுப்பது, ஸோ அவங்களுக்கு தேவையான உணவு சமைச்சு கொடுப்பது, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான எதையாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் செய்வதன் வழியாக இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியும் சிறப்பும் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு காலகட்டமாக அமையும். செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தகவலை உங்கள் நண்பர் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சூட்சமமான தகவலுடன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.